ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோன்னே அந்த ஸ்னேக் இம்மோர்ட்டலை நம்ம ஹீரோ வார்ன் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு எத்தனை இயர்ஸ்க்குரிய கல்டிவேஷனை கொடுக்கணுமோ அதை நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 500 வருஷத்துக்குரிய கல்டிவேஷனை அந்த ஸ்னேக் கிட்ட கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, உடனே ரொம்ப சூடாக இருக்குது, சரி நான் போக போக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து திறமையானவங்களா இல்லைனாலும் உன்னை சுற்றி நல்ல உள்ளம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே வந்து ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த குயின் இருக்காங்க இல்லையா, அந்த குயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ் குயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ சீக்கிரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்ட, அதே மாதிரி சீக்கிரமாக என் பையனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணுற நேரம் நீ ஹீரோ கிட்ட போய் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டம் முழுக்க பூக்களே இல்லை, நீ வந்தினா தான் அந்த பூக்கள் எல்லாம் இன்னும் பூக்களாக மலரும், சீக்கிரம் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோயினை கட்டுறாங்க. பொழுது விடிஞ்சிருச்சுல, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. வரும்போது, வாமா ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராங்க, வாமா நம்ம போய் சன்பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு, நான் வந்து கூடி சீக்கிரத்தில் கல்டிவேஷன் பண்ணி உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன். ஹீரோ வந்து கொஞ்சம் கஷ்டமானவன் தான், நான் எப்படியாவது அவனை காக்கா பிடிச்சி நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நிறையா எனக்கு பசிக்குது, அவருக்கு தேவையான ஒரு பேஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லி ஊட்டி விட்டோன்னே அவர் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு, இல்லை இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த தடவை கொடுத்தா ப்ளைனாக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்த தடவை ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. யோப்பா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து தோற்று போயிடுச்சு. அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தானா, மூன் லார்டு இருக்கார்ல, அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மூன் லார்டு சொல்லி கொடுத்த அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இவர் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது. இங்கே பாரு, உன்னால் தான் நான் இங்கே வந்தேன், இங்கே வந்ததுனால தான் என்னோடய 300 வருஷ கல்டிவேஷன் வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு. இப்போ நீ தான் எனக்கு உதவி செய்யணும், சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது மூன்லாட் சொல்லியிருப்பாரு, உன்னத்துக்கு வெளியே விசிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்படி ஒரு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சதை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ தூக்கி வெளியே விசிறி கதவை தள்ளி சாத்திடுறாரு. இதை பார்த்தோன்னே சரி, 4வதாக ஒன்று இருக்குது, அது யாராலையும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதில் ஜெயிச்சே தீர்வேன், நான் வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. ஹீரோ குளிச்சிட்ருக்காரு. பெரிய ஊற்று மாதிரி இருக்குது, அதில் அழகாக குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கொடை பிடிக்கிறாங்க. உடனே அவர் பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இப்படி உட்காந்துருந்தா அது உங்கள் உடம்புக்கு ஆகாது, அதனால தான் அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. நான் கல்டிவேஷன் பண்ணோம், நீங்கள் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு. சரி, நாளைக்கு காலையில் வா, நான் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. இதே சமயத்தை ஹீரோயினோட ஃப்ளவர் லேண்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட கூட ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் வந்து இந்த ஃப்ளவர் லேண்டோட 3 ஃபேரிஸையும் பார்க்குறதா வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதிர்த்து போட்டியிட வேண்டாமா, உங்களுடைய இதிலேருந்து ஒரு பொண்ணை காணோம்ல, அவங்கள எதிர்த்து நீங்கள் போராட வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃப்ளவர் இம்மோர்ட்டல் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மி தான், நாங்கள் வந்து யார்கிட்டையும் போட்டி போட விரும்பலை, எங்களால் எதிர்த்தெல்லாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பலவீனமானவங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. உடனே அதில் 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அதில் கடைசியாக நம்ம லீடரோட அசிஸ்டண்ட்டை பார்த்துருப்போம், இன்னொருத்தவங்க இப்போ புதுசாக காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது, யாரும் எதுவும் சொல்லாதீங்க வாங்க போகலாம் அப்படின்போது, யாருக்காவது மனசு மாறுச்சுன்னா என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. எனக்கு என்னமோ வியர்டாக இருக்குது, நான் வேறு திடீர்னு குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜஸ்ட்டை தொட்டு பார்த்துட்டு, இங்கே மட்டும்தான் குண்டாயிருக்கேன், மற்றதெல்லாம் எதுவுமே குண்டாகலை, நான் சாப்பிட்றதுலையே எனக்கே தெரியல, ஏதோ புதுசாக மாற்றம்லாம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஹீரோ இதை பார்த்தோன்னே, இங்கே பாரு, நான் உன்னை கல்டிவேஷன் தானே பண்ண சொன்னேன், சரி நான் ஒரு புக்கை கொடுத்து உன்னை படிக்க சொன்னேன்ல, அந்த புக்கில் படித்ததெல்லாம் காட்டு அப்படிங்கிறாரு. உடனே சொல்லு அப்படின்னோடனே இவங்களும் சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கில் இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே சொல்கிறாங்க. யோசிச்சு டைம் தான் செலவாகுது, ஒன்றுமே சொல்ல. இவர் திரும்ப அந்த புக்கை திருப்பி கொடுத்து, திரும்ப போய் மனப்பாடம் பண்ணிட்டு வா, நீ படிச்சியா இல்லையா அப்படின்னு. நான் படித்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த பேர்ட்ஸோட குயின் வராங்க.
அவங்க பார்த்துட்டு நான் உன்ட்ட நல்லா பேசுகிறேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, அந்த பறவையை விட நீங்கள் தான் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னோடனே, சரி நான் உன்ட்ட ஒரு உதவி கேட்பேன், நான் வந்து அவரை விரும்புகிறேன், அவரோட தனியாக என்னால் இருக்கவே முடியல, நீ தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களும் ஒரு அந்த வருஷத்துக்குரிய அந்த கல்டிவேஷன்ஸ் இருக்குல்ல, அதை தான் ஒரு சீட் மாதிரி வச்சுருக்காங்களே, அதை எடுத்து இந்த ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு இல்லைங்க இது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நல்லா தான் சாப்பிட முடியாது அப்படின்னோடனே, இல்லை நான் எப்படி அப்படி செய்வேன், நான் உனக்கு நல்லது தான் கொடுப்பேன், இதை நீ சாப்பிடு, இதுவும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்காக கேட்டு வா அப்படின்னோடனே சரின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த குயின் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது ஹீரோ வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்களான்னு அசிஸ்டண்ட்டை கேட்டிருக்கும்போது அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. சரி திரும்ப போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி போகும்போது போர்ஸ் குயின் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது அங்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ தான் வாங்கிக்கவே இல்லை, அமைதியாகவே இருக்கார். அங்கே இருக்க இது வந்து டீ கப்பில் டீ தீர்ந்து போச்சு. அதை எடுத்து ஹீரோயின் பேர்ட்ஸில் லார்ட் வந்து ஊற்றலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை கூப்பிட்டு ஊற்ற சொல்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு பார்க்குறாங்க, இவன் இப்படியே விட்டோன்னா நம்மக்கிட்ட பேசவே மாட்டான், சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ் லார்ட் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சரி நான் பார்த்துக்கிறேன், அவரை கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்நாக்ஸ் அங்கே இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்லான்னு வரும்போது ஹீரோ வந்து புக்லேயே அவங்க கையில் அடிச்சிடறாரு. அடிச்சிட்டோன்னே சரி இப்போ என்ன அப்படி சொல்லி கேட்குறா, இதெல்லாம் கொண்டு போய் நீ அங்கே வச்சிரு அப்படின்னா சந்தோஷம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வேகமாக போயிடுறாங்க. இங்கே வந்து அந்த மூன் லார்ட் இருக்கார்ல, அவரோட இடத்த காட்டுறாங்க. இங்கே வந்து இங்கே இந்த ரோப்பெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பொண்ணுங்க உள்ளே வராங்க. அதில் ஒருத்தவங்களோட சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நல்லா பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவுக்காக நிறைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை ஹீரோயின்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அதை அவங்க கேட்டோடனே மூன் லார்டுக்கிட்ட வந்து இவர் வந்து கேட்குறாங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நிறையா டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டிப்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறாரு. அவரும் அதை கேட்டுட்டு இன்னொரு புக் ஒன்று கொடுக்குறாரு, இந்தாம்மா இந்த புக்கு தான் ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் உதவுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நைட் ஆகிடுது, இந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டே இருக்குது, இவர் படிச்சுட்ருக்கு, நம்ம ஹீரோ படிச்சுட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே எங்கே நான் உனக்கு கொடுத்த புக்கெல்லாம் எங்கே, அதை படிக்க சொன்னேனே அப்படின்னா இருக்குது கீழே இருக்குது. எங்கே கீழே இருக்குது, இதோ இந்த பெஞ்ச் ஆடிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பெஞ்சுக்கு முட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஏம்மா புக்கை படிக்க சொன்னால் பெஞ்சுக்கு முட்டாக கொடுத்துருக்கா அப்படின்னோடனே இவங்க வேகமாக எடுக்கிறாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இவங்க கீழே 2 பேர் ஹீரோயினும் கீழே விழுகும்போது தான் இந்த மூன் லார்ட் வரணுமா, அவர் வேற பார்த்துட்டு சந்தோஷம் ஸ்ப்ரிங்கு வேற நம்ம நாட்டுக்கு வரப்போகுது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. அதாவது வேர்ல்டுக்கு ஸ்ப்ரிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. உடனே ஹீரோ பார்த்துட்டு எவ்வளோ நேரம் என் மேலேயே படுத்துட்டு இருக்கலான் இருக்க அப்படின்னு சாரி அப்படின்னு எந்திரிச்சிடறாரு. உடனே ஹீரோ வந்து சொல்கிறாரு, நாளைக்கு காலைல நீ கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்துது. உடனே இங்கே நைட்டில் அடை காட்டுறாங்க. அவர் இந்த வழியில் நடந்துட்டு இருக்கும்போது மூன் லார்ட் வந்து அவங்க காலில் கயிறு மாட்டிட்டு நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்குவ, இந்தப்பா உனக்கு இந்த கயிறு அப்படின்னோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது மூன் லார்ட் சொல்கிறாரு, இந்த ஒரு பேரை காட்டுறாங்க. இந்த பேர் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கும், வாட்டர் லார்டும் விண்டு லார்டும் தான். இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறக்கும்போது அதை வந்து நைட் லார்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் பேசி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையாட்டிருக்கு, அதனால தான் இவர் கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது முடிஞ்சோன்னா காலையில் விடிஞ்சிருது. இப்போ ஃப்ளவர் வேர்ல்டில் 3ஆவதாக ஒரு லீடை காமிச்சாங்க இல்லைங்களா, அந்த லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்ககிட்ட வந்து உங்களுக்காக நான் எங்களோட வேர்ல்டை காப்பாற்றுறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இவங்களோட பேரண்டெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே ஷாக் ஆகிடுறாங்க. இதோட அதுக்கு மேலே காட்டவே இல்லை. இங்கே ஹீரோ வந்து ஒரு ப்ரான் எடுத்து சாப்பிடலான்ட்டு வராரு. ஆனால் அது ப்ரான் கிடையாது, அது ஹீரோயின்.
இவர் தான் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு ட்ரம் வச்சு ட்ரம்ஸ் அடிச்சிட்ருக்காரு. அந்த ட்ரம் தான் ஹீரோயின். அதையவே வேகமாக அடிச்சிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி ஹீரோயினை மாற்றி வச்சுருப்பாராட்டிருக்கு. அந்த முட்டைக்கோஸ்க்கு முன்னாடியே ஒரு முயலை வேற விட்டார். சாப்பிட்றாதுன்னா அந்த பொண்ணு வேற கத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். இங்கே பார்த்து அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோவோட அண்ணன் இருக்காருல்ல நைட்லாடு, அவரும் 2 பேரும் உட்காந்து அங்கே ஒரு டேபிள் இருக்குமே உட்காந்து கூட அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த டேபிள் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து போட்டே உட்கார்றாரு. பார்த்தா அந்த ஸ்டூலுக்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இப்படியெல்லாம் அந்த ஹீரோயினை கொடுமை பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மூன்லாட் வந்து அவங்கள காப்பாற்றிட்டுறாங்க. நான் ஒரு ஃப்ரூட் ஃப்ரையாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, நான் வந்து இனிமேல் எதிர்த்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்லாட் சிரிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த 2ஆக பிரிச்சுருக்காங்க. மூன்லாட்காகவும் நம்மளுடைய ஃபயர் லாட்காகவும் பிரிச்சுருக்காங்க. அதான் நம்ம ஹீரோக்காகவும் நம்ம ஹீரோட பிரதர்க்காகவும் பிரிச்சுருக்காங்க. ஹீரோட பிரதர் சைடு ஒருத்தருமே இல்லை, ஹீரோ சைடு நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோயின், ஹீரோட அசிஸ்டன்ட் 3 பேர் வராங்க. வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவருக்கு லாங்குவேஜே புரியல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறேன்ற பேரில் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் புரியுதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயின் வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோவும் ஏந்திரிச்சு நீ தான் எங்களுக்கு வந்து நடுவில் இருக்க டிரான்ஸ்லேட்டராக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க பேசுகிறாங்க. அவங்கள வந்து அங்கே வந்திருக்க ஒரு சோல்ஜரை, அதாவது ஒரு ஜெனரல், அந்த ஜெனரலை இவங்க வந்து இவங்க டீமுக்கு சேர்த்துக்கிறாங்க. இவங்க நிறைய பேசுகிறாங்க. பேசி அந்த ஜெனரலோட மைண்டில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஹீரோயினுக்கு அவருங்க எடுத்து சொல்கிறதுனால, ஹீரோக்கு எடுத்து சொல்கிறதுனால இவங்க 2 பேரும் நல்லா பேட்சப் ஆகிடுறாங்க, ஜெனரலும் ஹீரோவும். அப்போ அந்த ஜெனரலுக்கு உங்களுக்கு வந்து அவங்க நாட்டில் வந்து 20,000 பேர் தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு 20 லட்சம் பேர் கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் டீமில் இருந்துடணும், எங்களுக்காக தான் நீங்கள் போராடணும், நான் எல்லாருக்கும் சாப்பாடு ட்ரைனிங்கெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு போகிறாங்க. ஹீரோவும் ரூம்குள்ளே வரும். அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் ரூம்குள்ளே வரும்போது ஹீரோ வந்து பாராட்டுறாரு. முன்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, நீ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னோடனே நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது இந்த லாங்குவேஜெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே இப்போ வந்து இம்மோர்ட்டலோட கேட்டை காட்டுறாங்க. அதாவது ஹெவன்லி இம்மோர்ட்டலோட கேட்டை காட்டுறாங்க. அந்த கேட்டில் இப்போ தான் புதுசாக ஒரு பொண்ணு துபுன்னு ஓடி வருது, ஜெனரல்ஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு. அந்த பொண்ணு வேகமாக வந்து இங்கே எங்கே நைட்லாடோட இது இருக்குது, டீம் இருக்குது அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து நைட்லாட் அங்கே உட்காந்துருக்காரு. அந்த இடத்த காட்டுறாங்க. அவங்களும் வராங்க. வந்து நைட்லாடை பார்த்தோன்னா அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், நீ என் கூட தான் இருந்தாகணுமா அப்படின்னா, கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னா, நான் வந்து சிடுசிடுன்னு ரொம்ப கோவப்படுவேன், பரவாயில்ல நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பேரலாக இந்த இடத்துல இந்த டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் யாருன்னே தெரில, அவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் கத்திகிட்ருக்காரு, என்னை வெளிவிட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்குது. இந்த இடத்துல நைட் நேரம் ஆகிடுச்சு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் வேர்ல்டோட இடத்த காட்டுறாங்க. அதில் ஃப்ளவர் இம்மோர்ட்டலும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன், என் மனசில் வந்து தோணுது, நீங்கள் வந்து என் மனசில் தோணுது, அந்த பேர்டு ஒன்று தூக்கிட்டு போச்சுல, அந்த பேர்டால் தான் 10,000 வருஷம் நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லவ் கர்ஸ் வந்து 10,000 வருஷம் அந்த பேர்டோடு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த இம்மோர்ட்டலோட அசிஸ்டண்ட்டும் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, எப்படியா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஹீரோயினும் கல்டிவேஷனில் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க வந்து இந்தாங்க லவ் லெட்டர்ஸ் நிறையா வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியும். அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.